இந்த மாநாடு நம்மாழ்வார் அவர்களுடைய கொள்கையை, அவருடைய கனவை நினைவாக்குகிற விதமாக நமது பாரத பிரதமர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர் மீது மிகுந்த நம்பிக்கை தமிழக விவசாயிகளுக்கு இருக்கிறது. காரணம், தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனை 50 ஆண்டு காலம் தொடர்ந்தது. இடையிலே நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்றம் நடுவர் மன்றத்தை தீர்ப்பை உறுதி செய்தது. அதனை அரசிதழில் வெளியிட்டு காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகத்துடைய உரிமை சட்டப்பூர்வமாக மீட்கப்பட்டிருக்கிறது என்றால் மோடிஜி அவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஜல்லிக்கட்டு என்பது தமிழ்நாட்டின் கலாச்சார பண்பாடுகளில் ஒன்று. அது ஒரு வீர விளையாட்டு. இளைஞர்கள் மட்டுமல்ல, கால்நடையும் விழிப்புணர்வை உருவாக்குகிற அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை உச்சநீதிமன்றம் நிரந்தர தடை விதித்தது. ஆனால் தமிழக இளைஞர்கள், விவசாயிகளுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு ஒரு அவசர சட்ட முன்வடிவு கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பையே முடிவுக்கு கொண்டு வந்து ஜல்லிக்கட்டுக்கு தமிழகத்திற்கு சிறப்பு அனுமதியை பெற்று தந்த மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், அதை அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் தென்னிந்திய பசுமா தீர்ப்பாயத்தில் 2015 வழக்கு தொடர்ந்து 2016 பிரதமர் அவர்கள் நீதிமன்றத்திலேயே கொள்கை முடிவெடுத்து காவிரி டெல்டாவில் பேரழிவு திட்டங்களை அனுமதிக்காது எனது மத்திய அரசு விரைவில் காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்படும் என்று அறிவித்தார். 2020 தமிழ்நாடு அரசு அறிவிப்பதற்கு ஒப்புதலை தந்த மாபெரும் தலைவராக இன்றைக்கு பிரதமர் வந்திருக்கிறார்.